ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன். என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த vlog எப்படி இருக்குன்னா, என்னுடைய சண்டேவுடைய எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ அடுத்த நாள் மண்டேக்கான என் வீடு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கும் நான் எப்படி சிங்கிளாக சமாளிக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய ஹோம்மேட் கரம் மசாலா ரெசிபி மஷ்ரூம் பிரியாணி, ஹோட்டல் ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி இருக்கும். அது நான் வந்து நைட் டைம் எப்படி நான் ஷெட்யூல் பண்ணுறேன், டே டைமில் நான் எப்படி என்னுடைய ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கும் பண்ணுறேன். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி தான் பண்ணியிருப்பேன். இதில் நிறைய ஐடியாஸ் எல்லாம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த கண்டென்ட்டு. இது வந்து ஒரு மாம் ஆஃப் லைஃப் தான். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி vlogsஸை பிடிக்கிறோம்லாம் கட்டாயமாக என்னை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க இன்ஸ்டாகிராமில். இதே ஐடியில் தான் இன்ஸ்டாகிராமும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே அன்றைக்கி தினம் வந்து சண்டே. ஸோ மார்னிங் தான் vlogகும் எடுக்கலை. ஸோ எந்த ரெசிபீஸும் செய்யலை, பெருசாக பசங்களுக்கு எதுவும் செய்யலை. நான் கரம் மசாலா தீந்து போயிடுச்சு. ஸோ அதை வந்து முதல்ல அரைச்சிடலாம் அப்படின்றது. பட்டை, அப்புறமா சோம்பு, மல்லி, அது கூடவே ஏலக்காய், அந்த ஜாதி பத்திரி, அது கூட வந்து சோம்பு, அது கூட நம்ம வந்து ஏலக்காய், அப்புறமா வந்து இந்த மராட்டி முக்கு, ஸோ எல்லாமே சேர்த்து நம்ம வதக்கிக்கணும். லைட்டாக கலர் மாறணும். அது கூடவே வந்து மல்லியும் மிளகாவும் அது கொஞ்சம் லைட்டாக எடுத்து செப்பரேட்டாக வதக்கணும். வதக்கின பிறகு நம்ம வந்து வறுத்துட்ட பிறகு நம்ம அந்த ஒரு பேனில் போட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வரலாம். இதோடைய மெஷர்மெண்ட்டெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஹோல் கரம் மசாலாலாம் சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணணும். அதாவது எப்படின்னா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வதக்கணும். ஏன்னா அதோடைய அந்த அரோமா வந்து அப்படியே அந்த கீயில் நிற்கும். அதை வதங்கின பிறகு நம்ம அதுக்கப்புறம் 2 ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சைஸில் இருக்கிற ஆனியன் கட் பண்ணியிருக்கேன். அதுவும் சேர்த்துட்டு நான் 250 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு 250 கிராம் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கேன். நான் வந்து இந்தியா கேட் ரைஸ் எடுத்திருக்கேன். அது ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நான் ஊற போட்டிருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லாவே தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். நல்லாவே வதங்கணும். வதங்கின பிறகு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா மஷ்ரூமு, அதுவும் சேர்த்துக்க போகிறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு இது வந்து ஒரு பிளேட்டில் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சோம்னா நல்லா தாராளமாக வரும். தண்ணி படாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாவே வரும். இதே வந்து நீங்கள் பல்காக செஞ்சாலும் வச்சுக்கலாம். நான் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை அப்படி தான் நான் அரைப்பேன். இது வந்து ரொம்ப காரம் இருக்கக்கூடாது மஷ்ரூம் பிரியாணிக்கு. ஏன் அப்படின்னா அது வந்து ரொம்ப தூக்கி கொடுத்துரும். மஷ்ரூமில் வந்து காரம் லைட்டாக போட்டால், அதனாலே பச்சை மிளகா சேர்த்துருக்க மாட்டேன். தயிர் வந்து என்கிட்ட அந்த தினம் இல்லை, அதனால் நான் தக்காளி பழம் மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ இது லெட் போட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டிங்க, அது நல்லாவே தண்ணி விட்டுட்டு வந்துடும். இந்த பக்கம் மசாலா வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸுன்றதுனால நான் 1க்கு 2 கணக்கு தான் வைப்பேன், கம்மியெல்லாம் வைக்க மாட்டேன். 20 மினிட்ஸ் விட்டால் தாராளமாக அது குக் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்கு நான் 2 கப்பு தான் சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ராலாம் சேர்க்க மாட்டேன், கம்மியாகவும் சேர்க்க மாட்டேன். ரைஸு நல்லா உடையாமல் வரும். ஸோ இதை நான் கம்மி குவான்டிட்டிக்காக நான் செய்கிறேன். ஜாஸ்தி ஆகும் போது வேறு மாதிரி மெத்தட் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அதுக்கப்புறமா பசங்க வந்து செய்வாங்க, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதே மாதிரி தான். ஸோ நான் வந்து அந்த சண்டே வந்து மாஃப் போட்டுடுவேன், வாஷ்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ அப்படி செப்ரேட் பண்ணால் மட்டும் தான் என்னால் வந்து ஃபுல்லாகவே என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின் போது எனக்கு வந்து காலையில் எழுந்து ஸ்கூல் போயிட்டு அவங்க செய்கிறதுக்குள்ள நான் ரொம்ப டயர்டாகிடுவேன். நான் மார்னிங் எழுந்து அவங்களுக்கு லஞ்சும் பேக் பண்ணணும். ஸோ என்னுடைய ஒர்க்கும் செய்யணும் போது நான் ஸ்ப்ளிட் பண்ணால் மட்டும் தான் என்னால் ஹேண்டில் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்ல எனக்கு தெரியாது, மேனேஜ் பண்ண முடியாது. நம்மளோட இயலாமை வந்து குழந்தைங்க மேலே கோவத்தை காட்டிடுவணும்னு நான் ரொம்ப பயப்படுவேன். எக்காரணத்தை கொண்டு என் குழந்தைங்கக்கிட்ட நான் வந்து என் கோவத்தை காட்டு, என்னால் அது முடியாதுன்னு நமக்கு ஒரு பாடி இருக்கும் இல்லையா, டயர்ட்னஸ் ஆகும். அந்த டயர்ட்னஸ் வந்து குழந்தைங்க முன்னாடி ஒரு மாதிரி கோவம் காட்டி விட்டுடும்.
அதனால் வேண்டாம் அப்படின்றதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரொம்ப பிளான் பண்ணி தான் செய்வேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்டில் கூட காமிச்சிருப்பேன். அந்த டைரி நான் ரொம்ப அதை பழக்கம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒர்க்கை இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணி நம்ம செய்யும் போது எனக்கு வந்து ரொம்ப டென்ஷன் இருக்காமல் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ வந்து அதனால தான் நான் அந்த மாதிரி பிளான் பண்ணுவேன். அப்புறம் லெனி வந்து சாப்பிட வைக்க ரொம்ப கஷ்டம். அவளுக்கு வேறு எதனா ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொடுக்குறீங்களா சீக்கிரமாக சாப்பிட்டுடுவாள். ஆனால் இந்த ஃபுட் ஐட்டம்லாம் சாப்பிட்னா ரொம்ப கஷ்டம் ஆளுக்கு. ஸோ யாராவது உட்காந்து ஊட்டி ஓடணும் அவருக்கு. ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஹாலு 2 பெட்ரூம் இருக்கும் இல்லையா, கிச்சனு, இது 3மே நான் 4மே துடைப்பேன். ஆனால் இந்த ஹாலை மட்டும் ஒரு நாளைக்கு வந்து நான் 2 வாட்டி துடைப்பேன். இப்போ துடைச்ச பிறகு மார்னிங் ஒரு டைம் நான் துடைப்பேன். ஏன்னா பசங்க வந்து சிந்திகிட்டே இருப்பாங்க, கொட்டிகிட்டே இருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ லெனிக்கும் பேபிக்கும் வந்து அட் அ டைமில் வந்து போலியோ ட்ராப்ஸ் விட்டுட்டு வந்தேன். ஸோ லெனிக்கு வந்து 5 இயர்ஸ் ரன்னிங் இருக்குது இல்லையா, ஸோ அதனால் போலியோ ட்ராப்ஸ். எனக்கு வந்து நெயில் பாலிஷ் வச்சுருக்காங்க, உனக்கு வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணிகிட்ருக்கா லெனி. அழகாக இருக்கு. ஓகே ஓகே அழகா இருக்காளே. நெயில் பாலிஷ் காட்டு. நீ ஓன் பண்ணு. சரி போய் டிவி பாரு போ. ஐயோ குத்திக்க பாப்பா. ரோமத் கோ சொல்லு. அப்புறம் வேற சொல்லு. ரோமத் கோ பச்சா. நீங்க சொல்லுங்க, மம்மி சொல்றேன் அப்புறமா. நீங்க சொல்லுங்க இப்போ. வேற எப்படிமா? ஸ்லீப்பிங் டைமா? தூ வீடியோ எடுத்துன்னு அம்மா நான் அவருக்கு கால் பண்ணமா.